சாதி அடிப்படையில் அறங்காவலர் நியமனம் கூடாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் நீதிமன்றம். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். சேலம் பேலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள்மிகு தாண்டோந்தீஸ்வரர் கோயிலில் 5 பரம்பரை அல்லாத அறங்காவலர் நியமித்து அண்மையிலே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து தான் அதே பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தங்களது சாதியைச் சேர்ந்தவர்கள் அந்த கோவிலுடைய தேரை இழுக்கும் முதல் உரிமை உள்ளது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த கோவில் நிர்வாகம் தங்களது சாதி சான்றுகளால் நியமிக்கப்பட்டதாகவும் தனது சாதியைச் சேர்ந்த யாரும் கோவில் அறங்காவலர்கள் தற்போது நியமிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே தங்களது சாதியை சேர்ந்தவர்களுக்கு நியமிக்க உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி எந்த ஒரு கோவிலிலும் எந்த ஒரு சாதியினருக்கும் உரிமை இருக்க முடியாது என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். மேலும் மனுதாரர் சாதியின் அடிப்படையில் தாக்கல் செய்த மனு பொதுக் கொள்கைக்கு எதிரான என்பதால் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மேலும் சாதி என்பது ஒரு மத பிரிவு அல்ல என்றும் அவர் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிகாரிகள் அறங்காவலர் நியமிக்கும் போது சாதியின் அடிப்படையில் நியமிக்க கூடாது என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.